வாங்க மார்கழி 25 வியாழக்கிழமை கோயிலுக்கு காலையில் போனது பார்க்கலாம். இது வந்து ஒரு கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு கோயிலில் லைட்டிங் போட்டு வச்சுருந்தாங்க, அப்போ எடுத்தது. இது வந்து திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் பேர். அதனால் வந்து நல்லா மலை மேலே இருக்கிற மாதிரி படி நிறையா இருக்கும். படி வச்சு நல்லா உயரமாக நம்ம மேலே போய் சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அம்பாள் பேர் கூட அலமேல் மங்கா தான். அவரோட இது திருப்பதியோட இதை அப்படியே பாவிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வந்து ஏகாதசிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை வேறு பெருமாள் கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படிங்கிறதுனால திருப்பதி ஸ்ரீனிவாசாவுக்கு போகலை. அன்றைக்கி வியாழக்கிழமை, சரி வியாழக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை காலையில் போகலாம் அப்படின்ட்டு போனால் வந்து காலங்காத்தாலேயே பயங்கர சூப்பராக பிரம்மாண்டமாக ஜோடிச்சு வச்சுருந்தாங்க பெருமாளை. அதுவும் அந்த இருட்டிலேயே இவ்வளோ விளக்கு வெளிச்சத்தில் அவரை பார்க்குறது. அப்புறம் சாம்பிராணி புகை போட்டாங்க பாருங்கள், செம சூப்பராக. அவ்வளோ ஃபுல்லும் குப்புன்னு புகை, பயங்கர அந்த மார்கழி குளிரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஜாலியாகவும் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஒரு என்ன சொல்கிறது, நிம்மதியாக நிசப்தமாக அமைதியாக ஒரு வைப்பாக இருந்துச்சு. அந்த வைப்பை வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெருமாளுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பெருமாள் இருக்கார். அவர் தான் வந்து காலையில் குளிப்பாட்டி இது பண்ணாங்க. பெருமாளுக்கு வந்து வெறும் அலங்காரங்கிறதுனால அவரோட விக்கிரகத்துக்கான அபிஷேகம் பண்ணாங்க. அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தார் மாமா. செம சூப்பராக இருந்தார். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பெருமாள் அவ்வளோ அலங்காரத்தோடு அவ்வளோ சூப்பராக. எங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலியாக குஷியாக போயிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம வந்ததுக்கு இவ்வளோ நாங்கள் ஆக்சுவலாக இப்படி இருப்பார், இவ்வளோ அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பார்த்திங்களா, ஃபுல்லும் வந்து சாம்பிராணி இதெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகிட்டோம் எல்லோரும். அவ்வளோ நல்லா இருந்தது, அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது, சேவிக்கவும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லும் சாம்பிராணி போக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு இறங்கி வந்தோம். ஆனால் நாங்கள் ரொம்ப காலங்காத்தாலே போயிட்டோம். பெருமாள் கோயில் தானே, மறுநாள் ஏகாதசிங்கிறதுனால வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்ப காலங்காத்தாலே போயிட்டு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். 4:30 மணிக்கு போயிட்டு ஒரு 5:45 கிளம்பி வந்தோம்.